டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பருவத்தின் 3வது இயல். அதில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள். குரூப் 2 தேர்வு நோக்கில் 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதுல நம்ம இப்படி ஒவ்வொரு இயலாக 100 கேள்விகளாக பார்த்துட்ருக்கோம். இப்போது முதல் கேள்வி, தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வனவும் தீரா தினத்தனவும், அதாவது நோய்களுடைய வகைகளை 3 வகைகளாக பிரித்து சொல்லுவாங்க. நோய் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று தீர்றது, இன்னொன்று தீராமல் இருக்கிறது, அதாவது தீரவே தீராது அப்படின்றது, இன்னொன்று தீர்ற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நோய்களை பிரித்து அதுக்கு நல்லறிவு நற்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்களை சொல்லுவாங்க. நல்ல ஒழுக்கம், அந்த மாதிரி 3 விஷயங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நீலகேசி அந்த நோயினுடைய மருந்துகள். இது ஒரு சமண சமய காப்பியம். அப்போ ஒரு நோயை சொல்லி அதுக்கான மருந்துகள், திரியோக மருந்து இவை அப்படின்னு சொல்லிட்டு ஓர்தல் நற்காட்சி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ தீர்வனவும் தீராத்திரத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் நீலகேசி. இது ஒரு சமண காப்பியம். அடுத்தது 2வது கேள்வி, பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைய செய்யும் மருமருந்துகளில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், இந்த 3 தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த நற்குணம் அப்படிங்கிறது இதில் பொருந்தாது, தவறானது அப்படின்றது மாதிரி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்ற ஒரு திருக்குறள். இதில் பயின்று வரக்கூடிய எதுகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகைனா 2வது எழுத்து 1 இருக்கணும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் 1 2 4, இது கீழ்கதுவாய் எதுகை. இதே இது 1 3 4 இருந்துச்சுன்னா மேற்கதுவாய் எதுகை. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா நீலகேசி. இது ஒரு சமண சமய காப்பியம் அப்படின்னு சொல்லியாச்சு. இது எப்படின்னா 5 சிறுங்காப்பியங்களில் ஒன்று. சூளாமணி, நீலகேசி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீலகேசி அப்படின்றது ஒரு சமண சமய காப்பியம். இது என்ன ஆகுது அப்படின்னா சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் என்ன செய்யுது அப்படின்னா விளக்குது. தர்க்கங்கள், அதாவது வாதம் பண்ணுறதன் அடிப்படையில் விளக்கக்கூடிய ஒரு நூல். கடவுள் வாழ்த்து நீங்களாக நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 சருக்கங்கள். இந்த கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கணும். கடவுள் வாழ்த்தோட சேர்த்து சில நேரம் கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தான் நம்ம 10ன்னு போடணும். இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொறுத்துக. தீர்வன அப்படின்னா தீர்ந்து போகிறது, நம்மை விட்டு நீங்கி விடுவது 1. உவசமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. உவசமம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அடுத்து நிகழிகளும் பூனாய், ஒளி பொருந்திய அணிகலன்களை உடைய பூனாய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறது. பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு உரிய திரியோக மருந்து இவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 4 1 2 3 ஆப்ஷன் ஏ. பிணி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா துன்பம். பிணி அப்படின்றதனுடைய பொருள் துன்பம். உடலின் உறுதி உடையவரை உலகில் இன்பம் உடையவராம் என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம். இவர் தேரூரில் பிறந்திருப்பார். கவிமணி தேசிய விநாயகனார். 36 ஆண்டுகள் இவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிப்பார். மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும் இதெல்லாம் அவருடைய நூல்கள். அடுத்ததா தவறான இணை எது? திரியோக மருந்து, 3 யோக மருந்து. தெளிவு, நற்காட்சி. திறத்தன, திறத்தன அப்படின்னா தீராத தன்மையுடையனன் தான் அர்த்தமே தவிர திறமை அப்படிங்கிறது இதில் என்ன கிடையாது அப்படின்னா பொருள் கிடையாது. கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. அப்போ இதில் தவறான இணை ஆப்ஷன் சி. மல்லிகை மாலை அப்படின்னா மல்லிகை போன்று மனமுடைய மாலை அல்லது மனமுடைய மலர்களால் ஆன மாலை மல்லிகை மாலை. அப்போ அதனுடைய பண்பை குறித்து வர்றதுனால இது பண்பாகு பெயர். அடுத்தது கவிமணி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேசிய விநாயகனார். இதில் மல்லிகை சூடினாள் அப்படின்னு சொல்லும்போது அது முதலாகு பெயராக வரும். ஏன்னா மல்லிகை அப்படிங்கிற ஒரு பூவானது அதனுடைய முழு பொருளுக்கும் ஆகி வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்லிகை மாலை, அந்த மாலை மல்லிகை பூக்களால் ஆனது, மலமுடைய மாலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ பண்பாகு பெயர். வெண்ணெய் நிறம் அப்படின்றதையும் குறிக்கலாம். மல்லிகை அந்த நிறத்தை குறித்தும் இதை சொல்லலாம். இது பண்பாகு பெயர். கவிமணி என போற்றப்படுபவர் தேசிய விநாயகனார். அடுத்ததா கூற்றுகளை ஆராய்க. மக்கள் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 2, நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை.
நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவை உடல்நலத்துக்கு அடிப்படையாகும்னு சொல்கிறது. 1, 2ம் சரி. ஆப்ஷன் ஏ. கவிமணி பிறந்த ஊர் எது அப்படின்னா தேரூர். ஆப்ஷன் சி. அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இதில் உயிரெழுத்துக்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓர்தல் அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. அப்போ ஓர்தல் அப்படிங்கிறது 1. அடுத்ததா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, ரகரம் நகரம். இப்போது எது முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டுன்னு இந்த வரிசையில் எதுவுமே இல்லை. இத்து வரிசையில் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த துன்பத்தை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஊ. அப்போ இது 2வது. அடுத்ததா இந்து வரிசையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்லறிவு இந்து கூட்டல் ஆ. அதுக்கப்புறமா இப்பு 4வது. அப்போ அப்படி பார்க்கும்போது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஓர்தலும், 2வது துன்பமும், 3வது நல்லறிவும், 4வது பிணியும். ஆப்ஷன் பி. பிழையற்ற வாக்கியம் எது? காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி. காலை மாலை, காலையும் மாலையும்னு வராது. இந்த காலை மாலைன்னு கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா இது உம்மை தொகை, மறைஞ்சு வருது. காலை மாலை உலாவி நிதம் காற்று. இங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தப்பு. காலை மாலைக்கு வராது. இப்போ 2வது ஆப்ஷன் என்னது? தவறு. இங்கே காலை மாலை உலாவின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லறிவு. ஆப்ஷன் சி. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். நீலகேசி கூறக்கூடிய நோயினுடைய வகைகள் எத்தனைன்னா 3. ஒன்று தீர்றது, இன்னொன்று தீராமல் இருக்கிறது, இன்னொன்று தீர்ற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. இவை உண்டார். இதை பிரிச்செழுதும் போது கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தாமினி. ஆப்ஷன் சி. அடுத்ததா வையம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உலகம். வையம் என்பதன் பொருள் உலகம். வைப்பு அப்படின்னா நிலம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நித்தம் நித்தம் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நித்தம் நித்தம் நாள்தோறும் 1. மட்டு அப்படின்னா அளவு. சுண்ட காய்ச்சுங்க, நல்லா காய்ச்சுங்க அப்படின்னு அர்த்தம். பேணுவையேல் பாதுகாத்தலேல். அப்போ 1வதுக்கு நேராக இருக்கிற நம்பர் 2, 2வதுக்கு நேராக இருக்கிற நம்பர் 1, 3வதுக்கு நேராக இருக்கிற நம்பர் 4, 4வதுக்கு நேராக இருக்கிற நம்பர் 3. அப்போ 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி. கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். கவிமணியினுடைய மொழிபெயர்ப்பு நூல் உமர் கய்யாம் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ருபாயத் அப்படின்ற ஒரு 4 செயலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனுடைய மொழிபெயர்ப்பு ருபாயத், அதாவது உமர் கய்யாம் அப்படிங்கிறவர் எழுதினதை மொழிபெயர்த்து என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். யார் அப்படின்னா கவிமணி. நலம் எலாம்ன்றதை பிரித்து எழுதும்போது கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் ஏ. இடம் கூட்டல் எங்கும், இடம் எங்கும். ஆப்ஷன் சி. மலரும் மாலையும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி. ஆப்ஷன் டி. அடுத்ததா திட்டுமுட்டு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா திட்டுமுட்டு அடிப்போச்சு அப்படின்னா தடுமாற்றம். ஆப்ஷன் டி. மோனை தொடரை காண்க. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மோனை தொடர்னா முதல் எழுத்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காலை காற்று. ஆப்ஷன் சி. கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகே குடியப்பா. சரியா? ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போது 7 மணி நேரம், அந்த சராசரியாக 7 மணி நேரம் அப்படின்றது தூக்கம் அவசியம்பாங்க. சில 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா அப்படின்றது கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய வார்த்தை. வருமுன் காப்போம்ன்றதில். அடுத்ததா கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் தமிழர். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிறது சரி. உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை தமிழர் உருவாக்கி பின்பற்றினர் அப்படின்றதும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. தாவரங்களின் மருந்துகளாக பயன்பட்ட பகுதிகளில் சரியானது வேர், பட்டை, இலை, பூ, கனி. இவை அனைத்தும். ஆப்ஷன் டி. உடல் வளத்தை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோகம். யோகம்தான் உடலை வளப்படுத்தி உள்ளத்தையும் என்ன செய்யும்? சீராக்குவது. பழந்தமிழரின் மருத்துவ முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், இது எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க. அதனால தான் திருமூலர் சொல்லுவார், உடம்பிடை உதிர்ந்ததொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த காலத்திலே அறுவை மருத்துவமெல்லாம் இருந்திருக்கு. மருந்தில்லா மருத்துவம்ன்றது யோகம், மூலிகை மருத்துவம், இது எல்லாமே இருந்திருக்கு. ஆப்ஷன் டி. அடுத்ததான் கூற்றுகளை ஆராய். கூற்று 1, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான். தமிழர் மருத்துவம் பண்பாட்டுக்கூறாக வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவது நாட்டு சித்த மருத்துவமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூற்று 1, 2ம் சரி. தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று. இது பாட்டி வைத்தியமாகவும் நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம், உணவு சார்ந்த மருத்துவம் இந்த மாதிரி விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாறை அப்படின்ற வரிகள் யாரினுடைய கூற்று அப்படின்னா சித்தர்களினுடைய கூற்று. கதர் பிறந்த கதை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி. ஆப்ஷன் சி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் திருக்குறள். ஆப்ஷன் பி. நடைமுறையில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் சரியானவை. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி இது எல்லாமே தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி. ஆசிய ஜோதி என்ற நூலினுடைய ஆசிரியர் கவிமணி. அடுத்ததா இலக்கண குறிப்பு தருக. சுடுசோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு முக்காலத்தையும் குறிக்கிறதுனால இது வினைத்தொகை. ஆப்ஷன் ஏ. சரியான தொடரை கண்டறிக. தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த அப்படின்றாங்க. சுண்ட அகர ஈற்று அகர சுண்ட பசி, சுண்ட பசித்தல் அப்படின்னு சொல்லும்போது அகர இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி என்ன செய்யும்? வல்லினம் மிகும். சுண்ட இப்பு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ நன்னீரும் சுண்ட பசித்த. ரெண்டாவது ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நன்னீர் அப்படிங்கிறதோட ஸ்பெல் மாறி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி சுண்ட அப்படின்றது மாறி இருக்கும். அப்போ முதல் ஆப்ஷன் தான் சரி. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் நீலகேசி. ஆப்ஷன் ஏ. தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் அப்படின்றதுல இருக்கக்கூடிய எதுகையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுகைனா ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்கணும். நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். தீர்வனவும் ஊர்வனவும் ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. துன்பமின்றி என்பதை பிரித்தெழுதும் போது கிடைப்பது துன்பம் கூட்டல் இன்றி. ஆப்ஷன் சி. அடுத்ததா அப்போ எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல மீயாக மாறியிருக்கும். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீட்சி அப்படின்னு கேட்குறாங்க. உணவின் நீட்சி. அடுத்து சரியான கூற்று எது? கூற்று 1, உலகத்திலேயே மிக வியப்பானது மனித மூளை. அதனுள் இருக்கக்கூடிய செல்களினுடைய எண்ணிக்கை ட்ரில்லியன். கூற்று 2, மூளையில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது அப்படின்றாங்க. கூற்று 3, நியூரான்களினுடைய வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, தன்னுணர்வு இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறது. அப்போ அனைத்தும் சரி. மூளை எத்தனை பாகங்களாக பிரிக்கலாம் அப்படின்னா 3 பாகங்களாக பிரிக்கலாம். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. நமது உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமூளை. உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துறது சிறுமூளை. மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் எந்த மூளையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்மூளையில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி. மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எம்எல் ரத்தம் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ml ரத்தம் வந்து என்ன செய்யுது தேவைப்படுது. மொழியறிவு மூளையினுடைய எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் தான் இருக்கும். மூளையினுடைய இடது பாதி வேலைகள் எது அப்படின்னா பேசுகிறது, எழுதுறது, கணக்கிடுறது, தர்க்க ரீதியில் சிந்திக்கிறது அனைத்தும் சரி. சுஜாதாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன். ஆப்ஷன் சி. இவர் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வடிவமைக்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றினது. தலைமைச் செயலகம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதா. அடுத்ததா கூற்று 1, சராசரியாக மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். நினைவு போல தூக்கமும் நம் நரம்புகளினுடைய முக்கியமான நிலை. சுஜாதா சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல், புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பணியாற்றிருக்கிறாரு. இப்போ கூற்று 2மே சரி. அதாவது சராசரியான மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருஷம் தூங்குறான், 3 லட்சம் கனவுகள் காண்றான், நினைவுகள் போல தூக்கமும் நம் நரம்புகளினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 2, சுஜாதா சிறுகதை, புதினங்கள், நாடகங்கள், அறிவியல், புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றிருக்கிறாரு. இந்த அறிவியல் புனைக்கதைன்னு சொன்ன ஞாபகம் இருந்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவர். அடுத்ததா
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்கும் பணியில் யாருடைய பங்கு முக்கியமானது அப்படின்னா சுஜாதாவினுடைய பங்கு முக்கியமானது. என் இனிய எந்திரா என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதா. ஆப்ஷன் பி. எச்சம் எத்தனை வகைப்படும்? பெயரெச்சம், வினையெச்சம் 2 வகைப்படும். ஆப்ஷன் ஏ. கூற்று 1, படித்தான் என்ற சொல் பொருள் முற்று பெறுகிறது. இது வினை முற்று. சரி. படித்து இந்த சொல்லில் பொருள் முற்று பெறலை. படித்த அப்படி நிப்பாட்டிட்டோன்னா அடுத்து அந்த விஷயம் என்ன செய்யலை, முடியலை. படித்து அப்படி நிப்பாட்டினாலும் முடியலை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்லை எச்சம்னு சொல்லுவாங்க. அப்போ கூற்று 1, 2ம் சரி. ஆப்ஷன் ஏ. பாடிய பாடல் என்பது எவ்வகை எச்சம்? பாடிய அப்படின்றத அகரத்தில் முடிஞ்சிருக்கு, அது ஒரு எச்ச சொல். அதை பாடல் அப்படின்ற பெயர் சொல் நிறைவு செஞ்சுன்னா அதுக்கு பேர் பெயரெச்சம். என்ன பெயரெச்சம்? பாடிய பாடல், ஏற்கனவே அந்த பாடலை பாடிட்டாங்க. அப்போ அது என்ன பெயரெச்சம் அப்படின்னா இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல்னு கொடுத்தாங்கன்னா அது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல், அவங்க பாடக்கூடிய பாடல் அப்படின்னா எதிர்கால பெயரெச்சம். இப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெரிநிலை பெயரெச்சம். ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா தெரிநிலை பெயரெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வர்றது என்னது அப்படின்னா குறிப்பு வினையெச்சம். ஆப்ஷன் டி. அடுத்ததா, வள்ளி படித்தனன் மகிழ்ந்தான். 2 சொற்கள் அடுத்தடுத்து முற்று பெற்று வந்திருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முற்றெச்சம். ஒரு சொல் ஒரு வினைமுற்றோட முடியாமல் இன்னொரு வினைமுற்றை கொண்டு தொடர்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் ஜுனோ என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதா. ஆப்ஷன் ஏ. ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. முற்றெச்சம். ஒரு வினைமுற்று இப்போ வந்தாங்கல்ல, மலர் வந்தால் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தாள்னு சொல்லும் போதே அந்த வினைமுற்று அந்த ஆக்சுவலி அது முடிஞ்சிருச்சு. வந்தாள் அப்படின்னு போட்டு ஒரு நிப்பாட்டுறதுனால அது எச்ச பொருளை தந்து மகிழ்ந்தாள் அப்படின்னு இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுக்கு பேர் முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் ஏது? பெயரெச்சம்னாலே அகரத்தில் முடிஞ்சிருக்கணும். படித்த, பார்த்த, வந்த, எழுத இந்த மாதிரி வர்றது. இகரத்துலையும் உகரத்துலையும் முடிஞ்சால் அது வினையெச்சம். இப்போ படித்தும் எழுதி என்னது? படித்து எழுதி வந்தெல்லாம் வினையெச்சம். அடுத்தது பொறுத்துக. நோய் அப்படின்னு சொல்கிறாங்க டிசீஸ். மூலிகை ஹெர்ப்ஸ். சிறுதானியங்கள் மில்லட். பட்டய கணக்காளர் ஆடிட்டர். அப்போ அப்படி பார்த்தோன்னா 2, 1, 4, 3. ஆப்ஷன் சி. ஊமை தொடரை காண்க. மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படின்னு சொல்கிறது தடையின்றி மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம். சரி, ஏன்னா இகரத்துலையும் உகரத்துலையும் முடிஞ்சிருக்கு. இன்னொன்று அந்த சொல் எச்ச சொல், அது ஒரு வினையை குறித்து வர்றது. அடுத்தது, பேசிய அப்படின்றது அகரத்தில் முடிஞ்சிருக்கிறதுனால பெயரெச்சம். எடுத்தனன் உண்டனன் அப்படின்றது முற்றெச்சம். எடுத்தனன் உண்டனன் அப்படின்றது முற்றெச்சம். பெரிய அப்படின்றது ஒரு குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிய அப்படின்றது பெரிய பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பையன் அப்படின்னு சொல்கிறது அந்த பையனை பற்றி சொல்கிறாங்க. பையன்றது ஒரு பெயர் சொல். பெரிய பையன் அப்படிங்கிறது அவனை பற்றி ஒரு குறிப்பு. இவன் தான் மூத்த பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. அப்போ இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுஜாதா. ஆப்ஷன் சி. அடுத்து, வில் எழுதி என்பதை பிரித்து எழுதும் போது கிடைப்பது வில் கூட்டல் எழுதி. அப்புறம் எப்படி இங்கே 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்கே உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் அப்படிங்கிற விதி. தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று அப்படின்றது இந்த மெய்யெழுத்து இல்லை குறிக்கிறாங்க. இங்கே உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும்ன்ற விதிப்படி 2 வந்துருச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வில்லெழுதி அப்படின்னு மாறியிருக்கும். பாடுகின்ற பாடல் என்பது எவ்வகை எச்சம் அப்படின்னு கேட்குறாங்க. பாடுகின்ற கிறுக்கின்ற ஆணின்று நிகழ்காலத்தை குறிக்கிறதுனால நிகழ்கால பெயரெச்சம். ஆப்ஷன் சி. சிறிய கடிதம் அப்படின்றது அந்த கடிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ஒரு பெயர் சொல். அதுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்கிறது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. பெரிய பையன் மாதிரி சிறிய கடிதம். அடுத்து, சரியான தொடர் எது? அருமை உடலின் நலமெல்லாம் அடையும். அருமை உடலின் நலமெல்லாம் அடையும். ஆப்ஷன் ஏ. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அப்படின்றது அது மறைச்சு வைக்க முடியாது, அது வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்கும். ஆப்ஷன் பி. தூண்டில் கதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதா. மீண்டும் ஜுனோவும் இவருடைய தான், தூண்டில் கதைகளும் இவருடைய தான். அடுத்ததா பொறுத்துக்க. பக்க விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க, சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறிவு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். மரபணு அப்படின்னா ஜீன். ஒவ்வாமை அப்படிங்கிறது அலர்ஜி.
இப்போ 2 1 3 4 ஆப்ஷன் டி. கூற்று 1 பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். சரி. எச்சம் பெயரெச்சம் வினையெச்சம்னு 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 கூற்றுகளுமே என்னது அப்படின்னா சரி. அடுத்ததா பாடும் பாடல் என்பது எந்த வகையான எச்சம்னு கேட்டிருக்காங்க. பாடும் பாடல், பாடிய பாடல் அப்படின்னு சொன்னால் இறந்த காலம், பாடுகின்ற பாடல்னு சொன்னால் நிகழ்காலம், பாடும் பாடல் அப்படின்னு சொல்கிறது எதிர்கால பெயரெச்சம். ஆப்ஷன் சி. கூற்று வினையை கொண்டு முடியும் எச்சம் அதாவது கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வினையை கொண்டு முடியும் எச்சம் என்னது அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எழுத வந்தான் அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல். இதை வந்தான் அப்படின்ற வினைச்சொல் முடிகிறதுனால இதுக்கு பேர் வினை எச்சம். இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. இங்கே அந்த எடுத்துக்காட்டு மிஸ் ஆகிருக்கு. அடுத்து 83 நினைவாற்றல் என்பதை பிரித்தெழுதும் போது கிடைப்பது நினைவு கூட்டல் ஆற்றல். அப்போ என்ன ஆகுது, உயிர் வரின் இந்த ஊரில் இருக்கக்கூடிய உக்குரலானது மெய்யெழுத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிடும், ஓடிடும். அடுத்து இங்கே இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆறுக்கு வருமொழி முதல்ல ஒரு ஆறுக்கு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேல அது நினைவாற்றலாக மாறியிருக்கும். அடுத்ததான் எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மனிதர்களின் மனநிலை மாறும் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா 90 நிமிஷங்களுக்கு ஒரு வாட்டி மனுஷங்களுடைய மனநிலைன்றது மாறும். சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. விளையாட்டு போட்டி, மணியை கொடுத்தான், மணியை இக்கு வரணும், ஏன்னா இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வலினமிகும். தேடி பார்த்தேன் இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வலினமிகும். எழுதி கொண்டான், இதுதான் சரியானது. ஒளி வேறுபாடு காண்க. வேல் வேல் அப்படின்றாங்க. வேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவன். வேலவன் வேலவன் வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல் அப்படின்னா அதுக்கு அருவி. இப்போ ஆப்ஷன் ஏ. 87 எதுகையை காண்க. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்தற் பிணியுள் பிறவார் பெரிதின்பம் முற்றே அப்படின்னு சொல்லும்போது ஓர்தல், அதே மாதிரி பேர்தர், அதே மாதிரி பெரிதுன்னு கொடுத்தாலும் இந்த ரீ எல்லாமே ஒன்று தான். அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி. நிகழ் கூட்டல் இகழும் என்பதை சேர்த்தெழுதும் போது கிடைப்பது நிகழ் இகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ் இகழும், உடல் மேல் உயிர் ஒன்றி நிகழ் இகழும் அப்படின்னு மாறியிருக்கும். அடுத்ததான் வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே என்ற வரியினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகனார். வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே. அடுத்து தமிழர் மருத்துவத்தினுடைய சிறப்புகளில் சிறப்பானவை எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. தனித்துவமான பார்வை, சூழலுக்கு இசைந்த மருத்துவம், சுற்றுச்சூழலை சிதைக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே தமிழர் மருத்துவத்தினுடைய சிறப்புகள். அடுத்ததா 91வது கேள்வி. எழுதி வந்தான் என்பது எவ்வகை எச்சம்னு கேட்டிருக்காங்க. எழுதி அப்படிங்கிற செயல் என்ன செயல் அப்படின்னா முற்று பெறல, அது ஒரு எச்சம். அதை வந்தான் அப்படின்ற ஒரு வினைச்சொல் முடிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வினை எச்சம். அப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எழுதி வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த செயல் காலம் இது எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுறதுனால இது தெரிநிலை வினையெச்சம். ஆப்ஷன் பி. அடுத்ததா மெல்ல வந்தான் அப்படின்னாங்க. அவன் எப்படி வர்றான், அவன் வர்றது மெல்ல வந்தான். அப்போ குறிப்பு என்னது, வினையெச்சம். வினையெச்சம் தான். மெல்ல அப்படின்றது ஒரு எச்ச சொல், வந்தான்ற வினைச்சொல் நிறைவு செய்யும் போது அது வினையெச்சம். அப்போ என்ன வினையெச்சம்னு பார்த்தீங்கன்னா அவன் எப்படி நடந்து வந்தான்னு சொல்கிறது தான் அந்த குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான். ஆப்ஷன் டி. பசுமரத்தாணி போல அப்படின்றது மனசில் ஈஸியாக பதிகிறது. ஆப்ஷன் சி. விழலுக்கு இறைத்த நீர் போல, அது தேவையில்லாதது, அது வீண்தான், அது ஒரு பயனற்ற செயல். ஆப்ஷன் சி. அடுத்து படித்து முடித்தான் என்பது எவ்வகை எச்சம். படித்துன்றது ஒரு எச்ச சொல், அதை முடித்தான் அப்படின்ற ஒரு வினைச்சொல் நிறைவு செய்யும் போது அது என்ன சொல்லுவாங்கன்னா வினை எச்சம். ஆப்ஷன் பி. அடுத்து 96 வினை எச்சம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இகரத்தில் உகரத்தில் முடிஞ்சா வினை எச்சம். ஆப்ஷன் டி. குறிப்பு பெயரெச்சம் காண்க அப்படின்னா சிறிய கடிதம், பெரிய பையன் அப்படின்னு சொல்கிறது. அந்த குறிப்பு அப்படின்றது எப்படி அந்த வேலையை செஞ்சுருக்கான், எப்படி அந்த வினையை செய்திருக்கான்றதை விளக்குறதா அந்த குறிப்பு பெயரெச்சம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டின மாதிரி அப்படின்றது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினோன்னே அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்றுமா குடுன்னு ஓடிடும். அப்போ ஒற்றுமையே இல்லாமல் இருக்கிறது. ஆப்ஷன் பி. காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்றது அது காக்கா உட்கார பனம்பழம் விழுந்திருக்காது, உட்கார்ந்தோடனே அது விழுகிறதுன்றது ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வு. ஆப்ஷன் பி. குறிப்பு வினையெச்சம் டேஷை வெளிப்படையாக காட்டாது, காலத்தை என்ன செய்யாது, அது வெளிப்படையாக காட்டாது. இதோட இயல் 3 இருக்கக்கூடிய 100 வினாக்கள் முடியுது. இயல் 4 நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.